ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் இயக்கே தமிழன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது அப்கமிங்கில் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு ரிங் ஈவெண்ட் வரப்போகுது. அதுவும் தரமான ரிங் ஈவெண்ட்டு, ஒர்த்தான ரிங் ஈவெண்ட்டு, நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ரிங் ஈவெண்ட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கீழே கமெண்ட் பண்ணாங்க, ப்ரோ எப்போ வரும்னு. அந்த ஒரு ரிங் ஈவெண்ட்டை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஈவெண்ட்டுன்னு மட்டும் கிடையாது, நிறைய அப்படின்னு ஸ்கைவிங்கும் வரப்போகுது. அதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வளவலான்னு பேசுகிறது பதிலாக நான் வீடியோவை கன்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் சொன்ன ரிங் ஈவெண்ட் இதுதான். உண்மையாகவே சூப்பராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பண்டிலை பற்றி நான் சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு தரமான ஒரு இங்கு பெற்றோடைய பண்டில்ஸ் எல்லாமே வரப்போகுது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையாகவே ஒருத்தோட செம்மையான ஒர்த்து. யாரெல்லாம் யூனிவர்சல் டோக்கன் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுவும் என்ன யூனிவர்சல் டோக்கனில் வருமா என்னன்னு தெரியலை, இருந்தாலும் சேர்த்து வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பண்டில் தான் அதுக்கு கூட ஆட் ஆகி வரும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஓல்டு பிளேயர்ஸுக்கு தெரியும் எப்பேற்பட்ட இவன் காப்பி அடிச்சிருக்காங்க ஒரு பண்டில். உண்மையாகவே ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ கலர் வந்துச்சு. மேபி அதுவும் சேர்ந்து அந்த ரிங் ஈவெண்ட்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது அந்த அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒர்த்து கிடையாது, ஆகவும் கிடையாது. இங்கே பாருங்கள், மெடிக்கல் எஃபெக்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு எஃபெக்ட்டுக்காக வேணும்னா எடுத்து போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஒர்த்தே இல்லை, அதான் சொல்லுவேன். இது எந்த பண்டில் ப்ரோ இதுக்கு கூட வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு க்ளோன் பண்டில் தான். அதாவது க்ளோன் பண்டில்னு சொன்னால் வந்து புரியாது, எல்லோரும் ஜோக்கர் பண்டில் தான் சொல்லுவாங்க. அல்டிமேட்டான ஜோக்கர் பண்டில் எல்லாமே தரமாக இருக்கும். அப்படி ஒரு பண்டில் எல்லாருமே ஓல்டு பிளேயர்ஸுக்கு அது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா எவ்வளோ பேர் ஸ்பின் பண்ணி டைமண்டே இழந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் நல்லாவே. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அதில் நானும் ஒரு ஆள். நான் கிட்டத்தட்ட ஒரு 7000 டைமண்ட் வச்சு சுற்றியும் எனக்கு டாப் எடுக்க முடியலை, எதுவுமே தரல. கிட்டத்தட்ட நான் வந்துட்டு இங்கு பட்டில் இருந்த டைமில் சுற்றி ஸ்டோனை தான் தந்தானே தவிர எதுவுமே தரல. அந்த அளவுக்கு எனக்கு வருத்தமாக போச்சு. ஏற்கனவே வந்திருக்கு அந்த பண்டில், இருந்தாலும் அந்த கார்னிவல் ஈவெண்ட்லன்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு விஷ் ஈவெண்ட்டில் போல் வந்துச்சு. அதுலேயும் வந்துட்டு நான் ஸ்பின் பண்ணி பார்த்தேன். 3000-4000 டைமண்ட் வரை ஸ்பின் பண்ணி பார்த்தேன், அதுலேயும் கிடைக்கல. என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஆனால் உண்மையாகவே இந்த தடவை அவனுக்கு சரியான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கானுங்க. யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் வரும்னு எல்லாருமே சொல்கிறாங்க யூடியூபர்ஸு. அது நான் சொல்லலை, 100% 200% எனக்கு தர முடியாது. ஏன்னா அது எனக்கு எப்போ வரும்னு தெரியலை. இதனால் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு ஒரு தகவலுக்கு வேண்டி, உங்களுக்கு கிடைக்கணும், அந்த தகவல் ரீச் ஆகணுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் இந்த பண்டில் கன்ஃபார்மாக வரும். இது எப்போ வரும் தான், ரம்ஸான் ஈவெண்ட். இது நம்ம இப்போது அலோக்கு கொலாபரேஷன் நடக்குது, அது முடிஞ்ச அப்புறம் ரம்ஸான் ஈவெண்ட்டுக்கு வரும். ஹோலி ஈவெண்ட்டு முடிஞ்ச அப்புறம் ரம்ஸான் ஈவெண்ட் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வரும் கம்ப்ளீட்டாக. அதுக்கு கூட வந்துட்டு இந்த ஒரு ஸ்கைவிங்கான ஸ்கின்னும் நம்ம போட்டிருந்தோம் ஆல்ரெடி. அதுவும் வரக்கு நிறைய 100% சான்சஸ் இருக்குது இந்த ரம்ஸான் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி. இது ரம்ஸான் மேபி எனக்கு பார்க்க ரம்ஸான் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இது வரும்னு நினைக்கிறேன். அந்த கான்செப்டில் தான் கொடுத்துருக்கோம். அதனால் அந்த இதை பேஸ் பண்ணி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த எமௌண்ட்டும் அதுக்கு கூட தான் வரும். வேணுங்கிறவங்க பிடிச்சிருங்கன்னா எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஒரு கன் ஸ்கின்னையும் நான் போட்டிருப்பேன். இந்த கன் ஸ்கின்னும் அந்த ஒரு ஈவெண்ட்டில் தான் வரும். யாரெல்லாம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த ஒரு கன் ஸ்கின்னையும் எடுங்க. ட்ரோகன் கன் ஸ்கின் இல்லாதவங்க எடுங்க. ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த ஒரு பண்டில் யாருக்கும் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வந்தாலும் இந்த ஒரு பண்டில் எடுக்காதுங்க. ஆனால் க்ளோன் பண்டிலுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க வந்துட்டு ஸ்பின் பண்ணி மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா தரமான வேறு லெவலாக இருக்கும். ஸோ இப்போது நான் மேக்ஸிமம் சொல்லிக்கிறேன், வீடியோவில் ஏதாவது நாய்ஸ் ப்ராப்ளம் ஏதாச்சும் ப்ராப்ளம் சொன்னால் அதை நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். நான் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ண பார்க்குறேன். நான் ஏதாச்சும் தப்பாக ஏதாவது பேசியிருந்தாலோ இல்லை தப்பாட்டு இந்த ஈவெண்ட்டு வர்றதை பற்றி எனக்கு தெரியாததுனால நான் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சாலும் எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா யூடியூபர்ஸும் போட்டிருந்தாங்க க்ளோன் பண்டில் வரும் 200% வரும்னு போட்டிருங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கோல்டன் ஷேடு பண்டில் தான் ஃபைலில் ஆட் பண்ணி வச்சுருந்தானுங்க. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு க்ளோன் பண்டில் தான் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ க்ளோன் பண்டில் வந்துட்டு நான் வந்துட்டு 200% 300% சொல்ல விரும்பலை. ஏன்னா இவங்க அந்த கோல்டன் ஷேடையே மாற்றி வச்சாங்க. ஸோ சப்போஸ் இந்த க்ளோன் பண்டிலையும் மாற்றி வச்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பண்டில் பார்க்கும்போது இந்த பண்டில் பேஸ் பண்ணி வரோன்னு சொன்னால் இதோட சேர்ந்து அந்துகளும் வரும் தான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இது வீடியோ பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கா. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நான் அப்டேட் வீடியோ போடக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.
ஓகே கைஸ், அவ்வளோதான். நான் ஏதாவது இதில் குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த வீடியோவில் குறைகள் இது மாதிரி ஏதாச்சும் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் அதை என்கிட்ட இப்போவே சொல்லிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணி சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என் கமெண்டில் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு, அது அவருக்காகவும் மேக்ஸிமம் இந்த வீடியோ போடுறேன். மேக்ஸிமம் முக்கியமாகவே வீடியோ போடுறது இந்த ஈவெண்ட்டை சொல்கிறதுக்கும் அவருக்காக தான். அவர் கேட்டிருந்தார். ஏன்னா எனக்கு கமெண்டில் ரீப்ளை பண்ண முடியலை, ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இதில் ரீப்ளை ஆகிட்டு அவருக்கு சொல்கிறேன். ப்ரோ அந்த ஈவெண்ட்டு பொறுத்த வரைக்கும் அது எப்போன்னு தெரியாது. ஏன்னா பிளாக் டிஷர்ட் ஆல்ரெடி ஓல்டு டிஷர்ட்டும் 2 டிஷர்ட்டும் ரிட்டன் விட்டுட்டான். அதனால அது இன்னும் எப்படியும் 1 இயர் ஆகலை. ஸோ 1 இயருக்கு அப்புறம் மேபி அந்த ஈவெண்ட்டை ஏதாவது ஒரு டைமில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அந்த ஒயிட் டிஷர்ட்டு, பிளாக் டிஷர்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பிளாக் டிஷர்ட் இப்போதைக்கு வராது. இனி அடுத்த சீசன் டைமில் தான் வரும். அடுத்த டைமில் எப்படியும் 1 இயருக்கு அப்புறம் தான் வரும். டாப் கிரிமினல் இதெல்லாம் போன பிறகு தான் அதுவும் இனி வரும். அதனால் இப்போதைக்கு அதுங்களெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த பிளாக் டிஷர்ட்டு, ஒயிட் டிஷர்ட்டு அதுங்களெல்லாம் இப்போ எதிர்பார்க்க முடியாது. மேபி ஏதாச்சும் ஒரு டிஷர்ட்டு நியூவாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை விட்டு காசு பார்ப்பான். அந்த பழையதை விட்டு காசு பார்க்க வாய்ப்பு இருக்குது. அல்லாத மற்ற மாதிரி கோல்டன் அந்த கோல்டன் ஷீல்டு அந்த ஒயிட் டிஷர்ட் வரக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் கைஸ், லவ் யூ, டேக் கேர்.